நாட்களில் ஆண்டவர் எருசலேமுக்கு போனதை தெளிவாக ரெக்கார்ட் பண்ணுறது யார்? யோவான். மற்ற சுவிசேஷங்களில் அதை நம்ம பார்க்க முடியாததுனால அவருடைய ஊழிய காலத்தை நம்மளால் நிர்ணயிக்க முடியல. ஆனால் யோவான் அதை ரொம்ப தெளிவாக. அடுத்தது வாசிங்க. இதையுமே இந்த சம்பவமே மற்ற சுவிசேஷங்கள் எல்லாத்துலேயும் கடைசியில் பார்ப்போம். ஆண்டவர் இயேசு ஊழியத்தை முடிக்கிறார் இல்லையா, அந்த கழுதை மேலே ஏறி பவனி வர்றார் இல்லையா, அப்போ இந்த தேவாலய சுத்திகரிப்பை நம்ம பார்க்குறோம். ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் ஊழியத்தோட துவக்கத்திலேயே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சுத்திகரிப்பு பண்ணுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப அதனால தான் அதான் ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது தேவாலயத்தை சுத்திகரிக்கிறாரு, அவருடைய பணி நிறைவடையும் போது என்ன பண்ணுறாரு, தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். இது எதை குறிக்குது? ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், சுத்திகரிப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் துவக்கத்தில் நம்ம பரிசுத்தமாகுதலுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். ஆனால் நாளாக ஆக எல்லாம் அப்படி தான், இதெல்லாம் என்ன அப்படி ஒரு இயல்பாக ஒரு வழக்கமாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு நிறையா என்ன உண்டுங்க, சோதனை நமக்கு வரும். ஆனால் நாம் பரிசுத்தம் அடைதலுக்கு ரொம்ப டைம் கொடுக்கணும், ரொம்ப கவனம் எடுக்கணும். அப்போ தான் நம்முடைய ஊழியம் வல்லமையுடையதாக இருக்கும் இல்லையா? அடுத்தது வாசிங்கம்மா. அது கீழே போயிருங்க. அந்த புறா விற்கிறது, அந்த காசு மாத்திரம், அதெல்லாம் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன் இல்லையா? இதெல்லாம் வருமானத்துக்காக. அடுத்தது கோயில் காசு, யூதரோட காசு வேறு, ரோமர்களோட காசு வேறு. அதனால் ரோம காசு உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் காசு மாத்திரவங்கள வச்சுருந்தாங்க. அதுலேயும் கொள்ளையடித்தாங்க. யார்? மத தலைவர்கள், ஆசாரியர்கள், பூசாரிங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப கொள்ளையடித்தாங்க. அதனால தான் ஆண்டவர் வெகுண்டு எழுகிறார். ரைட்டுங்களா? சரி, அப்புறம் ஸோ நாம் ஏற்கனவே பார்த்தோம், அந்த பிலிப்பு, அந்த நாத்தான்வேல்லாம் யார்? பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், வேதத்தை ரொம்ப தெரிஞ்சவங்க. அதனால் இவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, இதெல்லாம் செய்கிறத பார்க்கும்போது, ஓ இவர் யார், இவரை பற்றி முன்னாலேயே பைபிளில் இப்படி சொல்லி இருக்குது, அந்த இடத்த இவங்க என்ன பண்ணுறாங்க, நினைவு கூறுறாங்க. ஓகே. யார் நீ, எங்கே இருந்து வந்த, என்ன இதெல்லாம் எதுக்கு பண்ணுற, என்ன அதில் இருந்து எங்களுக்கு சொல்கிற? ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியத்தோட ஆரம்பம். அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ தான் 1-2 அற்புதம் பண்ணியிருக்கிறார். பண்டிகையில் இப்போ தான் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் அற்புதங்கள் பண்ணுறாரு. ஆனால் இது மக்களுக்கு தெரியாது. தெரியாத அந்த சூழ்நிலையில் மக்கள் கேட்குறாங்க, இதெல்லாம் என்னத்துக்கு பண்ணுற, என்ன இதில் என்ன எங்களுக்கு சொல்கிற, என்ன அடையாளம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் பைபிளில் பவுல் எழுதும்போது சொல்லுவார், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை. ஏதாவது ஒன்று நடந்தால் உடனே இது என்னத்துக்கு அடையாளம் அப்படின்னு யார் கேட்பா? யூதர்கள் கேட்பாங்க. அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்? ஆமாம், இது ஆண்டவர் சில சமயம் நிறையா இந்த யோவானில் அவர் ஜோக்கு பண்ணுற சம்பவமாகவே இருக்குது. எப்படின்னா, இப்போ நகைச்சுவை ஐயா சொன்னார்ல, அது மாதிரி இவர் பண்ணுறது நிறைய நகைச்சுவை. சரியா? நான் இந்த திராட்சை ரசத்தை, தண்ணியை திராட்சை ரசமாக ஆக்கினார் இல்லையா, அதை கொடுக்கும்போது என்ன எப்படி பார்த்துருப்பார், என்ன சீசன்லாம் கூட அங்கே பார்ப்பார், கொண்டு போகிறான்ல பாரு அவன் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு. அப்படி அந்த பார்வை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு திடீர்னு எனக்கு ஒரு யோசனை, ஒவ்வொன்றுலையும் இல்லையா? அப்போ ஒரு பயங்கர நகைச்சுவை நிறைந்தவரை ஆண்டவர் இயேசு அப்படின்னு தோணுது இல்லைங்களா?
நம்ம சில சமயம் ரொம்ப சீரியஸாக நம்ம பாரம்பரிய சபைகள் அந்த சிஎஸ்ஐ லுத்தரன் இந்த ரோமன் கத்தோலிக்க சபையெல்லாம் ஓவர் சீரியஸாக இருந்திருந்து சிரிச்சாவே பாவங்கிற மாதிரி நினைக்க வச்சுட்டாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் நகைச்சுவை நாயகர், புரட்சி நாயகர் மாதிரி நகைச்சுவை நாயகர் இல்லையா? ஸோ அது ரொம்ப எனக்கு அப்படி ஒரு பார்வை, ஓ இப்படி கூட பார்த்துருப்பாரோ, உடனே எல்லாம் கைத்தட்டி சிரிச்சிருப்பாங்களா இல்லை? அவர் அங்கே பாரு மாப்பிள்ளை என்ன பண்ணுறான்னு பாரு இல்லை? சீசல்கிட்ட உடனே எல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லை? அப்போ ஆண்டவர் அந்த அற்புதங்களை கூட ஒரு நகைச்சுவை, நம்ம என்ன நினைக்கிறோன்னா நகைச்சுவையாக இருந்தால் அற்புதம் நடக்காதுன்னே நினைக்கிறோம் இல்லை? ரொம்ப நாள் நம்ம அப்படி தான் நினச்சிட்ருக்குறோம் இல்லைங்களா? ரொம்ப சீரியஸாக ஒர்ஷிப் பண்ணால் தான் இருப்போம். ஆவியில் ஆமாம், பயபக்தியோட ப்ரெசன்ஸு. நகைச்சுவையில் ப்ரெசன்ஸில் என்ன வராது? நகைச்சுவை வராது. நகைச்சுவை வந்தால் என்ன வராது? ப்ரெசன்ஸ் வராது இல்லை? இப்படியெல்லாம் ஒரு சில இதில் மாட்டிகிட்ருக்குறோம் நம்ம இல்லை? நான் ரொம்ப நாள் அப்படி தான் இருந்தேன் ரைட்டா? ஆனால் ஆண்டவரை அப்படி ஒரு பார்வையில் நம்ம ரசிக்க முடியுங்கிறத 2-3 நாளைக்கு முன்னால் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் நம்ம இத்தனை நாள் பைபிளை படிக்கிற இப்படியெல்லாம் பார்க்கவே இல்லையே, என்னெல்லாம் பண்ணியிருப்பார் இவர் இல்லை? ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, அடுத்தது வாசிங்க. அடையாளத்தை கேட்குறீங்க, இங்கேயும் நகைச்சுவை தான். என்னது? ரைட்டு. அப்பா இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கப்பா, 3 நாளில் எழுப்புறேன். ஒரு கால் சீசர்களை அப்படின்னு பார்த்துட்டு சொல்லியிருப்பாரோ தெரியல. ஆமாம், சீடர்களே இவங்க எல்லாம் முழிக்கிறாங்க, இவர் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிருப்பார், போட்டு நல்லா குழம்புங்கடா இல்லை? 46 வருஷம் ஆச்சுங்களா ஜி? ஆண்டவர் அவருடைய சரீரத்தை குறித்து பேசினாருங்கிறத சீடர்களே உயிர் தெழுந்த பின்னால் தான் என்ன பண்ணாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும். அடுத்தது வாசிங்க. ஸோ அப்போ எருசலேமில் அவர் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறாரு? அநேக அற்புதங்களை பண்ணியிருக்கிறார். அதுக்கு முன்னே எங்கே இருந்தார்? கலிலேயாவில் இருந்த கானா ஊரில் இருந்தார். இப்போ எங்கே இருக்கிறாரு? எருசலேமில் இருக்கிறார். இப்போ கானா ஊரில் இருந்து எருசலேமுக்கு போகிறதுக்கு எந்த வழியாக போனார் தெரியாது. ஒரு கால் சமாரியா வழியாக போயிருப்பாரா? எரிகோ வழியாக போயிருப்பாரா? தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணார்? அங்கே எருசலேமில் இருக்கிறார், நிறையா அற்புதம் செய்கிறார். அற்புதங்களை பார்த்த உடனே யூதர்கள் யார் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க? ஆண்டவராக இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. இப்போ என்னன்னா, நம்ம ஊரில் நீங்கள் உங்கள் சபைகள்லையோ இல்லை நீங்கள் ஊழியம் செய்கிற ஸ்தலத்துலையோ சில சமயம், பல சமயங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணி அல்லது நீங்கள் வியாதிகளுக்கு கட்டளை கொடுத்து அங்கே என்ன நடக்குதுங்க? அற்புதங்கள் நடக்குது. ஆனால் அந்த அற்புதங்கள் எல்லாமே இயேசு மேலே அவங்க விசுவாசம் வைக்கிறதுக்கு நடத்துதா? அப்படி இல்லை. சரியா? அற்புதத்தை பெற்றுக்கிட்டு இயேசுவை மறந்துட்டு போயிடுறாங்க இல்லையா? அது நிறையா பார்க்கும். ஆனால் இங்கே யூதர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர் செஞ்ச அற்புதங்களை கண்டு அவர் மேலே என்ன பண்ணுறாங்க? விசுவாசம் வைக்கிறாங்க. அப்போ யூதர்களும் யார் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க? ஆண்டவராக இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க. அடுத்தது வாசிக்குமா? அதாவது ஆண்டவர் வெளிப்படையாக நாங்கள் உங்களை நம்புகிறோன்னு சொல்கிறத அவர் காதில் கேட்டு உள்வாங்கிறத விட அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத பார்த்து உள்வாங்கக்கூடிய தீர்க்க தரிசன பார்வை, இல்லைன்னா கொஞ்சம் நம்ம பாஷையில் நுண்ணோக்கி பார்வை.
இல்லையா? உள்ள பார்க்குற பார்வை. அதனால் அவர் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இருக்கவில்லை. அவ்வளோதான், 2ஆம் அதிகாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ பொதுவாக ஒரு மத தலைவராக இருக்கட்டும், ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், எந்த ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்கிட்ட ஊர் நிலவரம் என்ன, மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அப்புறம் இவன் உங்களை பற்றி இப்படி சொன்னான், அவன் இப்படி சொன்னான்னு கோல் மூட்டுற ஒரு கூட்டம் யாரை சுற்றி இருக்கும்? எந்த ஒரு தலைவனையும் சுற்றி பெரும்பாலும் இருக்கும். இயேசுநாதருக்கு கோல் மூட்டுற கூட்டம் தேவைப்படலை. ஏனென்றால் மனுஷருடைய உள்ளத்தில் இருக்கிறதை அவர் அறிந்திருந்தார். சில சமயம் நல்ல நிர்வாகம்னா ஒரு 4 பேர் கோல் சொல்கிறவங்க இருந்தால் தான் நல்ல நிர்வாகம் பண்ண முடியுமாட்டம் இருக்குது அப்படின்னு கூட தோணும். ஏன்னா கவர்மெண்ட்டே என்ன துறை வச்சுருக்குது? உளவுத்துறை வச்சுருக்குது. உளவுத்துறைன்னா வேறு என்ன? வேவுகாரர் தான் இல்லையா? சரியா? அப்போ அவங்க வைக்கலாம். ஆனால் தேவகுமாரனுக்கு உளவுத்துறை தேவையே இல்லை. ஏன்னா அவருடைய கண்கள் நுண்ணோக்கி பார்வை கொண்டவை. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி செயல்படுறவங்களாக இருந்தால் ஆண்டவர் நம்ம சாதாரணமாக பேசுகிற வார்த்தையே மக்களுக்கு பயத்தை உண்டாக்கிரும். மக்களுக்கு என்ன உண்டாக்கிரும்? என்ன இவர் என்ன என்ன அது ஒரு ப்ரிப்பரேஷன். அதே வேளையில் ஆண்டவர் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் இதில் என்னென்னா, நம்மளை மனிதர்களை படைக்கும் போதே கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா ஃப்ரீ வில். என்னது ஃப்ரீ வில்? ஃப்ரீ வில்னா என்னது? சுய சித்தம். அந்த சுய சித்தத்தில் கடவுள் என்ன பண்ண மாட்டார்? மூக்க நுழைக்க மாட்டார். ஏன் நீ என்னப்பா நினைக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னா, அவன் என்ன நினைப்பான்னு அவருக்கு தெரியும். ஆனாலுமே அந்த அட்வான்டேஜை அவர் எடுக்க விரும்பாமல் அதை அவன் வாயிலேயே கேட்க விரும்புகிற ஒரு ஜென்டில் காட், ஒரு ஜென்டில் பர்சன் தான் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் அவர் நமக்குள்ளே ஓடுற காரியங்களை அறிஞ்சு, இப்போ எனக்குள்ளே என்னெல்லாம் ஓடுதுன்னு அவருக்கு தெரியாத என்ன? அதெல்லாம் போய் ஸ்டீவன் பழனிசாமியை சொல்லியிருந்தாருன்னா நான் இங்கே நிற்க முடியுமா? அப்படி நினச்சிங்கன்னா பரவாயில்லையா? ஐயா வாங்க, நீங்களும் நம்ம ரகம்தான், தோல் மேலே கை போட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் ரமேஷை, இந்த ஆள் சாதாரண இல்லையா, நம்ம கிட்ட தான் இங்கே முன்னால் நின்று பைபிளை கிழிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறான். இவனை பற்றி ஆண்டவர் கிழிச்சார் பாருன்னு விட்டுருந்தாருன்னா ரமேஷ் ஐயாவும் ஸ்ரீவன் ஐயாவும் என்னெல்லாம் என்னை பற்றி ஊழியம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தரை பற்றியும் தான் ஆண்டவர் என்ன பண்ணல, நமக்குள்ளே போகிற அந்த காரியங்களை இன்னொருத்தருக்கு வெளிப்படுத்தலை. நம்மோட சுய சித்தத்தை அவர் மதிக்கிறதுனால அதுக்குள்ளே அவர் மூக்க நுழைக்கவும் இல்லை. ஆமாம், அதே போல தான் நமக்கு சில சமயத்தில் சில மனிதர்களுடைய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும்போது எனக்கு வெளிப்பாடு இருக்குது தெரியுமா 100 பேருக்கு முன்னே காட்டுறதுக்கு அது அல்ல, அந்த குறிப்பிட்ட நபர் பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக அந்த வரத்தை பயன்படுத்தணும். ஸோ ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். நமக்கு வரம் கர்த்தர் கொடுத்தாருங்கிறதுனால நாம் வரம்பு மீறி போயிடக்கூடாது. வரம் உள்ளவர்கள் வரம்பு மீறாதீர்கள்
இல்லையா? ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த சிஸ்டம் இல்லையா, மனிதனுக்கு கொடுத்துருக்கிற சுய சித்தம். ஒரு பாவத்தில் துணிஞ்சு வாழ்கிற ஒரு ஆள் ஒரு முறை டிஜே ஐயாட்ட போயிருக்கிறார். இவன் 2 பேர் ஜாம் பண்ண போயிட்டாங்க. அவன் அந்த ஆளோட ஃப்ரெண்ட் அவரை கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போ ஆண்டவர் இந்த ஆளோட இருதயத்தை அவருக்கு காமிச்சிட்டார். டிஜே ஐயா எப்படி தெரியுமா ஜாம் பண்ணாராம்? ஆண்டவரே, இந்த அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். இவர் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்கிறார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ற. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அப்படியே அப்போ நம்மளுக்கு கூட தெரியலையும், அவ்வளோ பரிசுத்தமானோ நாம் நினைப்போம். ஆனால் அந்த ஆளுக்கு மனசு குத்தி வீட்டுக்கு வந்து பாவ அறிக்கை பண்ணி அழுது ஆண்டவர்கிட்ட என்ன ஆனானா? ஸோ மற்றவங்க மத்தியில் இன்னொருத்தரோட இமேஜை நம்ம வரத்தை வச்சு கெடுத்துடக்கூடாது. அது கிருபை, அதுதான் ஆவியில் நிரம்பி செயல்படுது. அவர் என்ன எவ்வளோ மன்னிச்சிருக்கிறாருங்கிறத நான் நினச்சேன்னா, இன்னொருத்தரை காட்டி கொடுக்கணுங்கிற அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு வராது. அதுதான் இந்த அவசியம். ஸோ ஆண்டவர் சில சமயம் மற்றவங்களோட காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தலாம். அது எதற்காக? அவங்களுக்காக மன்றாடுவதற்கு, அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறதுக்கு, அவங்கள பக்திக்குள்ள உயர்த்தி விடுறது. அப்படி நாம் நடந்துட்டோன்னு வச்சுங்க, அவரோட மனசு புல்லரிச்சு போயிடும். அதனால தான் அந்த தேவ மனுஷனை அவ்வளோ ஆண்டவர் பயன்படுத்தியிருக்க. சரிங்களா? அதனால் நம்ம அந்த முதிர்ச்சியில் நடக்க முயற்சி பண்ணணும். ஓகே. ஸோ இந்த 2ஆம் அதிகாரம் பின்பகுதியில் ஏதாவது கேள்வி உங்களுக்கு இருக்கா? 2ஆம் அதிகாரம் பின்பகுதி, பஸ்கா பண்டிகைக்கு போனது, ஆண்டவர் அற்புதம் செஞ்சது, அதுக்கப்புறம் ஜனங்க அவர் மேலே விசுவாசம் வச்சது, அதில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள்? எது இல்லைன்னா 3ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 10 வசனங்களில் ஆவியின் வரங்கள்னு பட்டியலிடுறார். அந்த பட்டியலில் கொடுக்கப்பட்ட 9வது வரத்துக்கு பேர் தான் என்னது? அந்நிய பாஷை. அப்போ ஆவியானவர் கொடுக்கிற கிஃப்ட், வரங்கள்னா என்னது? பரிசுகள். சரியா? சபைக்கு கொடுத்த பரிசுகளில் ஒன்று என்னது? அந்நிய பாஷை. சரியா? ஆனால் இங்கே இயேசு சொல்கிறது என்னது? கடவுளின் பிள்ளையாக மாறுதல். கடவுளின் பிள்ளையாக மாறுறதுக்கு யார் தான் உதவி செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் தான் உதவி செய்யணும். அவர் தான் அந்த உள்ள, ஐயா சொன்னார்ல, உணர்வு, அந்த உள்ள அந்த பாவ உணர்வை கொடுக்கறது, உள்ளுக்குள்ளே நான் கடவுள் பிள்ளையாக மாறணுங்கிற ஏக்கத்தை கொடுக்கறது, இந்த தூண்டுதலை கொடுக்கறதே யார் தான்? பரிசுத்த ஆவியார். அதற்கு செவி கொடுத்து நான் பாவின்னு அறிக்கை பண்ணி இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினாருங்கிறத ஏற்றுக்கிட்டு என்னை உங்கள் பிள்ளையாக மாற்றுங்கன்னு கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய வழியாக, இல்லைன்னா அவர் மூலம் கடவுள் அல்லது தேவன் நம்மை தம்முடைய பிள்ளையாக மாற்றுறார். அதை தான் ஆண்டவர் இங்கே பேசுகிறார். சரியா? இருங்க, அதை பற்றி பின்னால் பார்ப்போம். இங்கே ஆவியினால் பிறக்கிறதுங்கிறது ஆவியாக இருக்கிற கடவுளோடு இந்த ஆவிக்கு லிங்க் வருது. அது வரைக்கும் என்ன இல்லை? தொடர்பு இல்லை. அது வரைக்கும் இது என்னது? மாம்ச பிண்டம், அவ்வளோதான். சரியா? இப்போ உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னவாக தான் இருக்கிறாங்க? மாம்ச பிண்டம், மண்ணுக்கு போகிற மாம்சம். அப்போ மண்ணோட முடிஞ்சிருமா? இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி எங்கே போகும்?
கடவுள் இல்லாத இடத்துக்கு போகும் இல்லையா? இப்போ ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு வரணுன்னா அவங்க மறுபடியும் என்ன பண்ணணும்? பிறக்கணும், கடவுளோட பிள்ளையாக மாறணும். அதுக்கு தான் கடவுள் தம்மோட வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து பிதாவும் சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வச்சுருக்காங்க. ரைட்டா? அதுக்கு பின்னால் போகலாம், அந்த கிளாரிட்டிக்கு நம்ம பின்னால் போகலாம். இப்போ தொடர்ந்து வாங்க. எத்தனை வசனம் வாசிங்க. ம் 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 காற்று வீசுதுங்களா? இப்போ இந்த ஜன்னலுக்கு நேராக நான் நின்றுட்டுருக்கிறதுனால காற்று நல்லா வீசுறது தெரியுது. எங்கே இருந்து வருது? இந்த பக்கம் வருதுங்க, இப்படி போகுதுங்க. எங்கே போகுதுன்னு தெரியாதுங்க, எங்கேருந்து வருதுன்னு தெரியாதுங்க. காற்று வீசுதுங்க, அதை உணர்றங்க, அதை அனுபவிக்கிறங்க. ரைட்டா? புரியுதா? சரி, காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல இருந்து வீசுது, வருகுது, போகுது. ஆ 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 சரி, பாருங்க. ஆண்டவர் அந்த ஆளுக்கு பூமியில் இருக்கிற தெரிஞ்ச ஒரு மாமிச பிறப்பை வச்சு, அம்மா வயிற்றில் பிறக்கிறத வச்சு ஆவிக்குள்ளே பிறக்கிறத லிங்க் பண்ணி காட்டுறார், கனெக்ஷன் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு உதவி செய்கிறார். சரியா? இவன் கேட்குறான், நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே எனக்கு புரியல சார், நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே எனக்கு புரியலைங்க. என்னங்க நீங்கள்லாம்? இப்போ அவர் அவனுக்கு மட்டும் சொல்லலை, அவனை சார்ந்த யூதர்கள் எல்லாருக்கும் சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? இஸ்ரவேலில் போதகன்கிறீங்க, இதை கூட உங்களுக்கு தெரிஞ்சிக்க தெரியல, புரிஞ்சிக்க முடியல. நீங்கள் எதையோ அலப்பறைச்சிட்ருக்கிறீங்க. நாங்கள் கண்டதை பேசுகிறோம். நாங்கள்னா யார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான்? இயேசுங்கிற குமாரன்ட்டு பேசுகிறான். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? நாங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. நம்ம ஊழியத்தோட சக்ஸஸ் என்ன தெரியுங்களா? நாங்கள்ங்கிற அந்த அடையாளத்தை அடிக்கடி நம்ம பார்க்கணும். என் கூட யார் நிற்கிற? இயேசு நிற்கிறார். என் கூட யார் இருக்கிற? ஆவியானவர் இருக்கிற, திரியேக தேவனை என் கூட நிற்கிற. இந்த அடையாளத்தை நம்ம அடிக்கடி உணர்ந்துட்டு இருந்தோம்னா நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கும்? பவர்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி நாம் அவரை கண்டுக்கிறது இல்லை. ஊழியமே நம்ம தலைமையில் உளுந்த மாதிரி நினச்சிட்ருக்குறோம். ஊழியம் யாருடையது? தேவனுடையது. ரைட்டுங்களா? ஓகே. அப்போ பரம காரியங்கள், பூமியில் இருக்கிற, பூமியில் மறுபடியும் பிறக்கிறத பற்றி சொல்கிற, இதையே புரியலையே. சொர்க்கத்தில் இருக்கலாம் சொன்னா உனக்கு எப்படியா வழங்கும்? நீங்கள் எப்படியா புரிஞ்சிக்க போகிறீங்க? அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை ஆண்டவர் யார்கிட்ட சொல்கிறாரு? இந்த நிக்கோதேமுகிட்ட சொல்கிறார். ஓகே, வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இதை வாசிக்கும்போது நான் நினச்சேன், இதெல்லாம் எங்கே நிக்கோதேமுக்கு புரிஞ்சிருக்கும். நிக்கோதேம ராத்திரி வந்தோம், நமக்கு தூக்க கலக்கமா இல்லை இவருக்கு தூக்க கலக்கமா? இவர் என்னமோ பேசிகிட்டு இருக்கிறாரு இல்லையா?
அவன் எப்போ போனானே அங்கே போடப்படல இல்லையா? இல்லையா? நமக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த வெளிச்சம் யாருக்கு இல்லை? நிக்கோதேமுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சு. ஆனால் சத்தியத்தை அவர் சொல்லிட்டார். சத்தியத்தை என்ன பண்ணிட்டாருங்க? ஐயா, நீங்கள் சொல்கிற சத்தியம் எல்லா நேரம் எல்லாருக்கும் விளங்கும்னு நினைக்காதீங்க. ஆனால் என்ன பண்ணிடுங்க? சத்தியத்தை சொல்லிடுங்க. ஸ்டேட்டஸ் பெருசு இல்லை. முதல்லாம் கோபம் வரும் எனக்கு. இப்போ எனக்கு என்ன வருது? பரிதாபமாக இருக்குது. ஆண்டவர், அவங்களுக்கெல்லாம் உங்களை வெளிப்படுத்த மாட்டீங்களா? இப்படி அறியாமையில் இருக்காங்களே, இப்படி மூடர்களாக இருக்காங்களே, வெளிப்படுத்துங்க ஐயா. கடவுள் இவ்வளோ அன்பு கூர்ந்தார். யாரை கொடுத்து? தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு கொடுத்து ஒருத்தம் கூட கெட்டு போயிடக்கூடாதுன்னு அன்பு கூர்ந்திருக்கிறார். யா, குமாரனை விசுவாசிச்சா உனக்கு என்ன இருக்குது? சொர்க்கலோக பாக்கியம் இருக்குது. குமாரனை விசுவாசிக்கலன்னா நரகலோகத்துக்கு நீ போயிடுவ. சத்தியத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்குறார். 17ஆம் வசனம் வாசிங்க. அனுப்பாம. ஆமாம், இது ரொம்ப முக்கியங்க. நமக்கு நிறைய நேரம் நம்மளை திட்டினாக்கா கோபம் வருது. அவனை அடிங்க ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம தயங்கிறது இல்லை. அவனுக்கு உங்கள் வல்லமையை காட்டுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஜெபம் என்ன தெரியுமா? என்னை அடித்தோன்னா நீங்கள் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆமாம், பழி வாங்குங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? தேவகுமாரன் ஆக்கினைக்குள்ள உலகத்தை தீக்க வல்லடா, உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக வந்தார். ஐயா, உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக பேசுகிறவன் அறியாமையில் பேசுகிறான், இருட்டுக்குள்ளே இருந்து பேசுகிறான். அவனுக்கு வெளிச்சம் தெரியல, அதனால் அவன் பேசுகிறான். நாம் அவனை மாதிரியே நடந்துக்கலாமா? நம்ம மாற்றமாக நடக்க வேணாமா? ஒளியின் பிள்ளைகள் இல்லையா? நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரல, ரட்சிக்கப்படுவதற்கு வந்தேன். இந்த புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம யார் மேலே என்ன பண்ண மாட்டோம்? கோபப்பட மாட்டோம். அடுத்த வசனம் வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ நல்லா கவனிங்க. டாக்டர் பில்லிகிரகாம் ஐயாட்ட போய் கேட்டாங்க, ஐயா, உலகத்திலே பெரிய பாவம் என்னங்க? பெரிய பாவம் என்னங்க? ஒன்றும் இல்லை, அவர் தேவகுமாரன்னு தெரிஞ்சும் அவரை விசுவாசிக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள், அதுதான் பெரிய பாவம். அவர் தான் தேவனோட குமாரன், அவர் தான் ரட்சிப்புன்னு தெரிஞ்சுமே அவரை நம்பாமல் இருக்காங்கல்ல, அதுதான் பெரிய பாவம். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? அவர் கிருபை உள்ளவருங்க, அதனால் நரகமெல்லாம் இல்லைங்க. கிருபை உள்ளவருங்க, நரகத்துக்கு அனுப்ப மாட்டாருங்க. இல்லை இல்லை, இயேசு சொல்லிட்டார் ரொம்ப தெளிவாக. அவரே தெளிவாக மன தெளிவோடு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டாயிற்று, விசுவாசியாதவன் என்ன ஆயிட்டான்? உட்பட்டாயிற்று. ஆமாம், அப்படின்னா என்ன? இல்லை, அவன் மனம் திரும்பலாம், வாய்ப்பு உண்டு. மனம் திரும்பலைன்னா இயேசு சொல்லிட்டார், அப்புறம் என்ன அவர் மாற்றுவார் அந்த வார்த்தையா? தங்க பாவத்தை மறைக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க. தான் தொடர்ந்து இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுமில்ல, அதை மறைக்கணுமில்ல, அதுக்காக இப்படி பேசுகிறாங்க. அடுத்த வசனம். ஒளி உலகத்துக்கு வந்துருச்சு. யார் மூலமா? இயேசு தான் அந்த ஒளி. ஒளி இந்த பூமிக்கு வந்தும்
அவரை நம்ப மாட்டேறாங்க. ஏன் நம்ப மாட்டேறாங்க? அவங்களோட கிரியை எல்லாம் இருட்டு கிரியை. ஒன்றும் இல்லைங்க, ஒரு கல்லை தூக்குனா அடியிலிருந்து என்ன பண்ணுது? பூச்சிங்கெல்லாம் ஓடுது. ஏன்? அது எங்கே தான் இருக்கும்? இருட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு எங்கே இருக்க முடியாது? ஒளியில் இருக்க முடியாது. அதனால் அது இருட்டை தேடி ஓடுது. அதே மாதிரி இந்த சத்திய வெளிச்சம் வர அவனோட பாவம் வெளியே தெரியறதுனால அவன் என்ன நினைக்கிறான்? இல்லை எனக்கு பாவம் தான் வேணும், எனக்கு என்ன வேணாம்? வெளிச்சம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறதுனால அவன் சத்தியத்துக்கிட்ட என்ன பண்ண மாட்டேறான்? வரமாட்டேறான். அதை பகைக்கிறதுனால, அது வேணாங்கிறதுனால அவன் எங்கே போகிறான்? நரகத்துக்கு போகிறான். நரகத்துக்கு போகிறதுக்கு தேவன் காரணம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவன் அவர்களை நரகத்துக்கு அனுப்பி இல்லை, அவன் நரகத்தை தெரிந்து கொண்டான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் யாரையும் பரலோகத்துக்கும் கொண்டு போகிறதில்ல, யாரையும் நரகத்துக்கும் தள்ளுறதில்ல. அவர் பரலோகத்துக்குரிய வழியும் உண்டு பண்ணிட்டாரு. அதை விட்டா நரகந்தாங்கிறதையும் வெளியே தெளிவாக சொல்லிட்டார். அவனவனோட கிரியை தான், அவனவனோட விசுவாசம் தான். 18 எத்தனை வாசிங்க? 19 வாசிங்க. புரியுதுங்களா? கண்டிக்கப்படாதபடிக்கு. நான் விபச்சாரத்தில் இருக்கிறேன், இயேசுகிட்ட வந்தனா விபச்சாரத்தை விட்டுறணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பிடாங்கிறார். எனக்கு மனசு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இனிமேல் இங்கே வரவே கூடாது. யாருக்கிட்ட? இயேசுகிட்ட. வந்தால் மனம் திரும்புங்கிறான். நான் என்ன பண்ணுறேன்? அப்படியே வாழ்கிற காலமெல்லாம் எப்படி இருக்கலாம்? ஜாலியாக இருக்கலாம். தண்ணி போடக்கூடாதுங்கிறாங்க. அது எப்படி? எனக்கு இது பிடிக்கல, எதான் பிடிக்குது? அதான் பிடிக்குது. அதனால தான் ஒளிக்கிட்ட வரமாட்டேறான். என்னையா ஜான் அப்போஸ்தலனாகிய யோவான் பாருங்கள், என்ன வெளிப்பாடு! நம்ம நிறைய நேரம் சுவிசேஷம் சொல்லிட்டு வரமாட்டேறான்னு புலம்பிகிட்டு இருக்கிறோமே. 1, அவனுக்கு வெளிப்பாடு கிடைக்கல, வெளிச்சம் கிடைக்கல. 2, அவன் பாவத்தை நேசிக்கிறான், ஒளியின் இடத்துல வர்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்படி இல்லாதவன் எங்கே தப்பிக்கலாம் முடியாது. எங்கே தான் ஆகணும்? தண்டனைக்கு போய் தான் ஆகணும். அடுத்தது ஏன்பா ஜான் வில்லியம் ஐயா நான் இப்படி கோபக்காரனாக இருந்தேன்னு சொல்கிறாரு? ஏயா ஸ்டீபன் பழனிசாமி நான் ஏகப்பட்ட பொய் பேசினேன்னு சொல்கிறாரு? ஏயா ரமேஷ் ஜோனா கண்டபடி ஊரை சுற்றிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு? அவங்க ஒளிக்கிட்ட வந்துட்டாங்கய்யா. ஒளிக்கிட்ட வந்துட்டதுனால அவங்க இருளை பகைக்கிறாங்க. அதனால் இருளின் கிரியைகளை தைரியமாக வெளியே சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஒளிகிட்ட வந்தாச்சு. ஒளி அந்த வெளிச்சத்தை கொடுத்து உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே காமிக்குது, எக்ஸ்ரே காட்டுது. உடனே ஐயா அதை நீக்கி போடுங்க, அது வேணாம் எனக்கு, நீங்கள் தான் வேணும்னதுனால அவர் அந்த பாவத்திலிருந்து அப்படியே விடுதலை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதனால் அந்த பாவத்தை வெளியே சொல்கிறதுக்கு என்ன இல்லை? கூச்சம் அவமானம் இல்லை. அதான் அது. எத்தனை வாசிச்சிங்கம்மா? 21 முடிச்சிட்டிங்களா? அதெல்லாம் ஒரு பகுதி. நிக்கோதேமுட்ட பேசுகிற ஒரு பகுதி. 22 வாசிங்க. அப்போ நிக்கோதேமு அதோட அவுட்டு. எதோட? 21ஓட. ரைட். இது அடுத்த பகுதி. இந்த பகுதியில் யோவான் ஸ்நானகன் பேசுகிறத பற்றி நம்ம பார்க்கணும். 22 இருந்து 36 வரைக்கும்
யோவான் ஸ்நானகனுடைய காரியங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். அதை கர்த்தருக்கு சித்தமான நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா? இப்போ இந்த முதல் 21 வசனத்தில் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய குழப்பங்கள்